நடுவிலே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்திய சேனையும் அவர்கள் குதிரைகளும் இரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில் கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் புரள பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை அழித்த அவருடைய செய்கையையும் நீங்கள் இவ்விடத்திற்கு வருமளவும் அவர் உங்களுக்கு வனாந்திரத்தில் செய்ததையும் பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய சகல பொருட்களையும் விழுங்கும்படி செய்ததையும் அறியாமலும் காணாமலும் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடன் நான் பேசவில்லை. இன்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளையெல்லாம் உங்கள் கண்களல்லவோ கண்டது. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வீர்களாக. நீ சுதந்தரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தைப் போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தியடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமலிருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாள் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்களை விட்டு உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதியவர்களாக. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டு இருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்ளுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதியெல்லாம் துரத்தி விடுவார்.
உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளாங்கால்கள் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாயிருக்கும். வனாந்தரத்தையும் லிபினோனையும் தொடங்கி ஜபிரத்தின் நதியும் தொடங்கி கடைசி சமுத்திர வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பது இல்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கொடியும் நீங்க மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் என்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது கெரிசிம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் கூறக்கடுவாய். அவைகள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற மேற்கு வழியாய் கானானின் குடியிருக்கிற நாட்டு வெளியிலே கில்காலுக்கு எதிரான மோரே என்னும் சமபூமியின் அருகே அல்லவா இருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்து கொண்டு அதிலே குடியிருப்பீர்கள். ஆகையால் உங்களுக்கு இன்று நான் ஏற்படுத்திய சகல கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடக்க கடவீர்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில கூட தேவாவியானவர் இந்த வார்த்தைகளுக்கு நேரே ஆத்துமாவை நிரப்பினார். ஸ்தோத்திரம். உபாதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12 அப்படியே தொடர்ந்து வருது. இதில் 11ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம கவனிக்கும் போது சொல்லுங்க ஆமென். தேவன் மனுஷனோட அவர் உடன்படிக்கை செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? இந்த உடன்படிக்கை மாறாது. நம்ம புரிந்து கொள்ளும்போது உடன்படிக்கைன்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அது விருத்த சேதன உடன்படிக்கை. நீனும் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணணும், மாம்சத்தின் நுனித்தோலைன்னு சொன்னார். உண்மையாகவே இது கஷ்டமானது. அதை ஆண்டவர் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யூதர் பண்றாங்க, இஸ்லாமியர்கள் பண்ணுகிறார்கள். அது நமக்கு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. கிறிஸ்துவானவர் தன்னுடைய இரத்தத்தினாலே, சொல்லுங்க ஆமென், தான் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. தான் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அப்போ விருத்த சேதன உடன்படிக்கை ஆபிரகாமுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார் 12ஆம் அதிகாரத்தில். அதுக்கு முந்தைய 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஏன்னா ஜனங்கள் அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து அவருடைய அக்கிரமமும் கூக்குரலும் ஆண்டவர் எட்டுது. அவருடைய அநியாயம் அக்கிரமம், பலம் உள்ளவன் என்ன வேணாலும் செய்யலாம். அந்த அநியாயம் ஆண்டவரை எட்டும் போது மனுஷரையும் மிருகங்களையும் அப்படியே நான் அழித்து போடுவேன்னு சொல்றார். நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. சொல்லுங்க அல்லேலூயா. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அவனும் அவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து நடக்கிறார். ரொம்ப முக்கியமான பகுதி அந்த நோவாவை குறித்து வேதம் சொல்லுது. அதுல முக்கியமான சத்தியம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. என் பையன் இந்த அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான், என் பொண்ணு இந்த இவளோட சேர்ந்து கெட்டு போச்சு. அது உண்மையாவே தேவனை அறியாதவர்கள் தான். அது சாக்கு. என் பிள்ளை இந்த அந்த பிள்ளையோட சேர்ந்ததுனால கெட்டு போச்சு, என் மகன் இந்த இவனோட சேர்ந்து போய் கெட்டு போயிட்டான். சத்தியத்தையும் தேவனை அறியாதவர்கள் அப்படி சொல்லுவார்கள். எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து 15 வயசு வரைக்கும் சினிமா பார்த்துருக்கிறேன். அது ஏன்டா பிள்ளை செத்த நேரம் அணைங்க, இல்லைன்னா மாற்றுவோம் ஃபேனு, வீர எடுக்குது, அதுக்கு பேரிங் மாத்தணும் இந்த வாரம். அப்போ ஒரு தியேட்டர் விடாமல் ஓடி இருக்கிறேன், அப்படியே பைத்தியக்காரனாக அலைந்திருக்கிறேன். தேவனை அறியாததுக்கு முன்னாடி வீட்டில் அசர்ற நேரம் திருடி இருக்கிறேன். எப்படா அசர்வாங்க, அசர்ற எப்படியாவது திருடிடுவேன், எப்படியாச்சும் திருடிடுவேன். அது 50 ரூபா தான், 5 ரூபாயில் ஆரம்பிச்சு 50 ரூபா திருடிடணும். அப்படியே அதை மறைச்சு ரொம்ப கஷ்டம், திருடுறது கஷ்டம். அசர்ற நேரம்ல பார்த்து திருடணும்.
திருடி அவங்க அறையை பூட்டி பூட்டி தான் வைப்பாங்க. எங்கள் அம்மாச்சி அறையை பூட்டி பூட்டி வைப்பாங்க. எப்படியோ அசந்து திருடிடணும். அப்புறம் அதை ஒளிச்சு வைக்கிறது கஷ்டம். அப்புறம் அதை கொண்டு போய் சினிமா பார்க்குறது கஷ்டம். அப்படியே சுத்தன எனக்கு. என்னுடைய திருடு 50 பைசாவில் ஆரம்பித்தது. என்னுடைய தகப்பனார் கடை வைத்திருந்தார். 50 பைசா. ஏன்னா 5 பைசாவுக்கு மதிப்புள்ள காலத்தை நான் சொல்லுகிறேன். 20 பைசா, 10 பைசா, 5 பைசாவெல்லாம் புழக்கத்தில் இருந்தது. 20 பைசா இருந்துச்சு, 10 பைசா இருந்துச்சு, 5 பைசா இருந்துச்சு, கார்வா இருந்துச்சு, 50 பைசா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து புழக்கத்தில் இருந்த காலத்தில் 50 பைசாவை எடுத்துக்கொண்டு, ஆனால் 5 பைசா தான் கடலை உருண்டை. இவ்வளோ பெரிய கடலை மிட்டாய் 5 பைசா. அதனால காசுக்கு மதிப்புள்ள காலம். 50 பைசாவை திருடுறது அப்படிதான் திருடி திருடி. ஏன் அதை சொல்லுகிறேன்னா, அது ஒரு பிசாசு. எப்போ அசருவோம், எப்போ திருடுவோம், அப்படியே வெறி, பாவ வெறி. சொல்லுங்க ஆமென். தேவனிடத்தில் நான் மனம் திரும்பின பொழுது, ஆண்டவரை நேசித்து மனம் திரும்பின பொழுது, என் ஆத்மா விட்டா அது கலண்டு போச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் மனம் திரும்புதல்ங்கிறது மகிமையானது. சில ஆட்கள் மனம் திரும்பாமே சபையில் ஓட்டிகிட்டு இருக்கோம். குடி விட்டுக்குருவோம். ஏசுநாதர் கோயில் வந்து ஜெபம் பண்ணிக்குவோம், அதை விட்டுருவோம், அதை பார்த்துக்குருவோம். உபச்சாரம், பாவம், குடி அதெல்லாம் இருக்கட்டும். ஏசுநாதர் கோயிலுக்கு வந்துட்டு போவோம். சாகுற வரைக்கும் திருந்தவே மாட்டோம். அது அந்த சாசம் அடிபட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஞானஸ்தானம் எடுத்துடும் வந்துடும், ஆனால் பாவத்தை விடாது. நனைஞ்ச பாவியாவே அலையும். ஒரு தீர்மானம், ஆண்டவர் இந்த பாவத்தை இருக்கிற தூக்கி வீச அந்த இடத்துக்கு வராது. அதை பார்த்துக்குறோம், மெதுவாக பார்த்துக்குவோம். துன்மார்க்க சவகாசம், பாவ சவகாசம், அந்த இருட்டோடு சாக்கடையோடு அப்படியே பின்னி பிணைஞ்சிக்கிட்டு கோயிலுக்கு வந்து, அதைத்தான் சாலமோன்னு சொல்லுகிறான். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் செய்யப்பட்டதை நான் கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து மந்திரி அவன் மனம் திரும்பணும், கர்த்தரிடத்துல வரணும். உத்தமத்தை விரும்பவே இல்லை, அதை விரும்பினதே இல்லை. அவனுடைய வாழ்வு உத்தமம், பரிசுத்தம். கர்த்தர் விரும்புகிறதுக்குள்ள வரமாட்டான். கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு. அதனாலதான் சாலமோன் சொல்லுகிறான், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அதே ஸ்தலத்தில் நான் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். ஏன்னா எந்த மாற்றமும் இல்லை. அவனை பரிசுத்தம் செய்கிற ஆண்டவர் ஸ்தலத்தில் இருக்கிறார். கிருபையை தருகிற தேவன் இருக்கிறார். அவன் வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கிருபையா கொடுத்து ஆசீர்வதித்து அவனை நடத்துறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அவனுக்கு ஆயத்தம் கிடையாது, அவனுக்கு ஆயத்தம் இல்லை. ஆகவே சாலமோன் கவனித்து பார்த்து சொல்லுகிறான், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அதே ஸ்தலத்தில் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். சொல்லுங்க ஆமென். அவன் சும்மா தெண்டமா வந்துட்டு போனான். தேவனிடத்துல எதையும் பெறவில்லை. ஏன்னா அவனுக்கு இருதயம் கிடையாது. சொல்லுங்க ஆமென். ஏன் இது முக்கியம்னா, மிக முக்கியமானது. இந்த என் பொண்ணு அந்த பொண்ணோட சேர்ந்து கட்டு போச்சு, என் பையன் இந்த பையனோட சேர்ந்து கட்டு போயிட்டான், அது பொய். சொல்லுங்க அல்லேலூயா. அது இல்லவே இல்லை, அது சாக்கு. ஏனென்று சொன்னால் தேவனை நேசிக்கிற மனிதன், சொல்லுங்க அல்லேலூயா, தேவனை அறிந்த மனிதன், தேவனை நேசித்த மனிதன் அப்படி யாரும் சாய்க்க முடியாது. அப்படி சாய்க்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் பைபிள்ல இருக்கு. ஒரு 2ல் 1 தான். தேவனை சேவிக்கிற மனிதன், வைராக்கியமா தேவனை கண்டடைகிற மனுஷன், தேவனை நேசிக்கிற மனுஷன் மற்றதை தான் சாய்ப்பான். மற்றது தான் இந்த பக்கம் திரும்பும். இவன் அங்கிட்டு திரும்ப மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால வாலிபர்கள் ரொம்ப பயம்லாம் கிடையாது. அது சரி, நிறைய விசுவாசிகள் பெற்றோர் சொல்லும்போது எனக்கு இதே கிடையாது. நீ சரியில்லைன்னு நீ கெட்டு போவ, அவ்வளவுதான். நீ சரியில்லையா கெட்டு போயிடுவ. நீ சரியா இருந்தீன்னா மற்றவர்கள் உன் பக்கமாய் வருவார்கள். அவ்வளவுதான் விஷயம். சொல்லுங்க ஆமென். நீ சரியா இருந்தீன்னா உன் பக்கம் மற்றவர்கள் வந்து சேருவார்கள். நீ உறுதியா சரியா இருந்தீன்னா உன்னிடத்தில் மற்றவர்கள் வருவார்கள். நீ சரியில்லைன்னா நீ கெட்டு போவ. பைபிள் சொல்லுகிறது பாருங்க, யோசேப்பெல்லாம் யாரும் சாய்க்கவே முடியாது. வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுகிறான். அதுக்கு மேல என்ன இருக்கு அவனுக்கு தெரியும். அதனாலதான் பைபிள் அதை எழுதி வச்சிருக்காரு. துணியை விட்டுட்டு ஓடுறான். அவனுக்கு பழி வரும்னு தெரியும். வேலைக்காரனுக்கு யாரும் சட்டமே கிடையாது. எந்த நாட்டிலையும் வேலைக்காரனுக்கு சட்டம், வேலைக்காரனை காப்பாற்றுறதுக்கு சட்டம் கிடையாது. அடிமையை காப்பாற்றுகிறதுக்கு சட்டம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது. நீ கொண்டு வந்த வேலைக்காரன் அடிமை என்னிடத்தில் சரசம் பண்ண வந்தான்னு சொல்றா. துணியை கையில வச்சுக்கிட்டு போத்திபார் மனைவி. அப்பதான் அவனுக்கு கோபமே வருது. நீ வீட்டுக்குள்ள கொண்டு வந்த வேலைக்காரன் தப்பா நடக்க வந்தான் பாரு, துணியை எஜமாட்டியின் இடத்தில் தப்பா நடக்க வந்தான். நீ கொண்டு வந்த வேலைக்காரன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்தியே, அவன் கொண்டு வந்தான். துணியை வச்சுக்கிட்டு யோசேப்பு ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. பிடிச்சி போடு 13 வருஷம் பிடிச்சி உள்ளதுக்கு போடு. சொல்லுங்க அல்லேலூயா.
கர்த்தர் அவனை உருவாக்குறதுக்கு 13 வருஷம் எகிப்தில். ஏன்னா சிறைச்சாலையை அவன் கவனிக்க வேண்டியது இருந்துச்சு, சிறைச்சாலையில் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. ஜனங்களை அப்படியே பார்த்து அவ்வளோ வேதனையில் பழியை சுமந்து கொண்டு மற்றவர்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவனுடைய வரங்களை பயன்படுத்தி மற்றவர்களை விடுவித்து கொண்டு அவன் அப்படியே ஓட்டுறான் காலத்தை. சொல்லுங்காமே, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவர் தான் நிறைவேற்றணும், மனுஷன் நிறைவேற்றுறது இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. 2 அருமையான உதாரணம் நான் எப்போதும் நினைக்கிறது உண்டு. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து தானியேலையும் சாய்க்க முடியாது, யோசேப்பையும் சாய்க்க முடியாது. ராஜாவுடைய மதுபானம், கைதியாக கொண்டு வரப்பட்ட தானியேலுக்கு ராஜாவுடைய மதுபானம் கிடைக்குது. இந்த சில நேரம் இந்த மிலிட்ரிக்காரங்கெல்லாம் பார்த்தோம்னா போயிட்டு வந்து அவன் இந்த மிலிட்ரியில இந்த குறைச்ச காசுக்கு இந்த குடியை வாங்கிட்டு வருவாங்க. அவன் தானும் கெடுத்து தன் நண்பர்களையும் கெடுத்துக்கிட்டு இருப்பான். அது கொஞ்சம் நல்ல சரக்காக இருக்கும், குறைச்ச விலை கிடைக்கும். மிலிட்ரி கேன்டீனில் போய் அதை வாங்கிட்டு வந்து ஒருத்தர் விற்றுக்கிட்டு இருந்தார், ஒரு கிறிஸ்தவர். நான் கூப்பிட்டேன், சபைக்கு வர வேண்டாம். சபைக்கே வராது, சலுகை விலையில் கிடைக்குதுன்னு சொல்லி நீ விஷத்தை வாங்கி கொடுப்பியா உன் வீட்டுக்கு? உன் மனைவி பிள்ளைகளுக்கு கூட பார்ப்போம். சலுகை விலையில் கிடைக்குதுன்னு அதை வாங்கி கொண்டு வந்து விற்று அந்த வராது, சபைக்கே வராது. போயிரு, உன் தசமம் வேணாம், குப்பை வேணாம், போயிரு. அந்த பழி எனக்கு வேணாம், உன் பாவத்தில் எனக்கு பங்கை வேணாம், போயிரு, எங்கேயோ போ. சொல்லுங்க ஆமென். ராஜாவுடைய மதுபானம் தூக்கி அடிக்கிறான், வேண்டாம் எனக்கு. ராஜா சாப்பிட்ற சாப்பாடு தூக்கி வீசுறான் தானியேல். பிரதம மந்திரி ஆனதுக்கு பிறகு இல்லை, கைதியாக இருக்கும்போது. சொல்லுங்க ஆமென். கைதியாக இருக்கும்போது கைதிக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும்? சிறையில் கைதிக்கு சிறையில் என்ன சாப்பாடு கிடைக்கும்? என்னத்தையோ போடுவாங்க. ஆனா கொழுகொழுன்னு வரணும், வாலிபர்கள் கொழுகொழுன்னு இருக்கணும். ராஜா தெரிந்து கொண்ட வாலிபர்கள். ராஜாவுடைய மதுபானம், ராஜா சாப்பிட்ற போஜனம், விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டது எல்லாம் கொண்டு வந்து தள்ளுறான். யூதர்கள் இதை தான் சாப்பிடணும். நீங்கள் நல்ல பைபிளை கூர்ந்து படிச்சேன்னு நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் காலத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு கூட பேதுரு பசியா இருக்கிறான். தானியேலுடைய காலம் எப்ப? பேதுருடைய காலம் எப்ப? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஊழியம் செய்த காலம். அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு காலம் பேதுரு. மீன் பிடிக்கிறவன் தான் அவனும், மீனவன் தான். அந்த பேதுரு பசியா இருந்து மேல் வீட்டர்களை ஜெபம் பண்றான். ஒரு வானம் திறக்கப்பட்டு ஒரு கூடு இறங்குது. கவனிக்கிறல? சொல்லுங்காமே. வானம் திறக்கப்பட்டு கூடு இறங்குது. அதுல நிறைய மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இருக்கு. அடித்து புசின்னு ஒரு சத்தம் கேட்குது. அவன் சொல்றான், நான் தீட்டானதை சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அதை நம்ம கவனிக்கணும்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய தானியேல். இப்ப பேதுரு சொல்றது புதிய ஏற்பாட்டு காலம். எவ்வளவு காலம், எத்தனை 100 வருஷங்கள் இடைவெளி. சொல்லுங்க ஆமென். யூதன்னா இதை சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல்ல நண்டு சாப்பிட மாட்டான், இறால் சாப்பிட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அதுல செதில் இல்லை. லேவி ராமத்துல சொன்னதை பின்பற்றும். நண்டு, இறால், கனவா, சுறா மீன், செதில் உள்ள. ஏன்னா பைபிள்ல அந்த செதில் உள்ளது செதில் இல்லாதெல்லாம் லேவி ராமத்துல சொல்லியிருக்கும். படிச்சேன்னா தெரியும். எதை நீ சாப்பிடணும்? கழுதை சாப்பிடக்கூடாது, கழுதை சாப்பிடக்கூடாது, கூளக்கடை சாப்பிடக்கூடாது, 1000 இருக்கும். ஆந்தை சாப்பிடக்கூடாது, நத்தை சாப்பிடக்கூடாது, ஆமை சாப்பிடக்கூடாது, ஏகப்பட்டது இருக்கும். எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். அது யூதருக்கு. நீங்க போட்டு குழப்பிக்கிறாதிய. நீங்க பாவம் செய்யாம இருந்தா போதும். சொல்லுங்க அல்லேலூயா. உடனே போயிடக்கூடாது. நீங்க நம்ம 1ஆம் கிளாஸ்ல இருந்தே போவோம். ஆமா, ரத்தம் எல்லாருமே சாப்பிடக்கூடாது. கல்யாண வீட்டில் போனோன்னு வலிச்சு முழுங்கக்கூடாது. ரத்தத்தை தொடவே கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ கல்யாணத்துல ரத்த கூட்டே புழங்கக்கூடாது, மண்ணில் விட்டுறணும். விக்கிரகத்துக்கு புசிச்சதை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும். விக்கிரகங்களுக்கு படைச்சது, விக்கிரகங்களுக்கு அறுத்தது, விக்கிரக கோயில்ல விக்கிரகங்களுக்கு படைச்சதை புசிக்க கூடாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் சொல்றார். சொல்லுங்க ஆமென். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதுக்கு தீர்க்கதரிசிங்கிற பேர்ல ஒரு போதனை செய்கிறாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இதை நாம் கவனித்து வருகிற வேளையில பழைய ஏற்பாட்டு தானியேலவன், சிதேக்கியா காலத்துல கைது செய்யப்பட்டவன், பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள் காலத்தில் உள்ள தானியேல், புதிய ஏற்பாட்டு கால பேதுரு. நான் சொல்லுகிறது, ஏன் இத்தனை 100 ஆண்டுகள் வந்தாலும் பாரம்பரியம் நாங்க இதை சாப்பிடுவோம் இதை சாப்பிடக்கூடாது. தேவனிடத்துல சொல்லுகிறான். அவனுக்கு சத்தம் கேட்குது, ஆண்டவரே தீட்டானது ஒன்றும் நான் புசித்ததில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. தீட்டானது ஒன்றும் நான். அவன் படிச்சவன் கிடையாது, மீனவன் கிடையாது, படிப்பறிவு கிடையாது பேதுருக்கு. ஆனா அவன் வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க, நீ யூதன் இப்படிதான், இதுதான் இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது.
பன்றி தொடக்கூடாது, இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த யூதனாகிய தானியேல் கைதியாத்தான் இருக்கிறான். நான் ஏன் இது மிக முக்கியமான சத்தியம்னா, நம்மளை இந்த அவருக்கு எடுத்துட்டாரு இவருக்கு எடுத்துட்டாரு, முதல்ல நீங்க கெடாம இருக்கணும்னு ஒரு இருதயத்தில் இருக்கணும். உன்னை யாரும் கெடுக்கவே முடியாது, எந்த நாட்டிலையும் யாரும் கெடுக்க முடியாது. எந்த நாட்டிலையும் நீ கைதியா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீ இருந்தாலும் சரி, தேவனுக்கு வைராக்கியமான மனுஷனை கெடுக்கவே முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை சிநேகிக்கிற மனுஷன், தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷன், தேவனை சேவிக்கிற மனுஷனை கெடுக்கவே முடியாது. நண்பர்களும் கெடுக்க முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். எத்தனை 100 சிநேகிதனும் கெடுக்க முடியாது. நீ நெருப்பு மாதிரி தேவ மனுஷன், நான் தேவ மனுஷன். நான் கைதியா இருந்தாலும் இப்படித்தான், பிரதம மந்திரியா இருந்தாலும் இப்படித்தான். உனக்காக நான் இல்லை, நான் தேவனுக்காக நான் இப்படி இருக்கேன். சொல்லுங்க ஆமென். என் ஆண்டவருக்கு எனக்கும் உள்ள ஒப்பந்தம். என்னை ஆண்டவர் என்னை விலை கொடுத்து வாங்கினார், ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கினார். இதுல இன்னொருத்தனுக்கு பங்கு இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த சொந்தக்காரன் வந்தான் பாஸ்டர், மச்சனை வந்து சொன்ன, மாமே வந்து சொன்ன, பொண்ணுக்கு சம்மந்தி வந்தான், இந்த இதெல்லாம் நீ அங்கிட்டு போய் நில்லு முதல்ல. there is no adjustment. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. நான் இப்படிதான். சத்தமா சொல்லுங்க ஆமென். எல்லாவற்றிலும் நகை அணியாததுல கூட அதுதான். ஆண்டவர் பைபிள்ல 3 இடத்துல சொல்லி இருக்கிறார். என் மனைவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை, ப்ரெஷர். எங்க வீட்டார் சைட்ல சின்ன இது போட்டா தேவையில்லையா, அதை போட்டா தேவையில்லையே, எனக்கு வேணாம் ஐயா, நான் பெந்த கோஸ்தியா இருந்து சாக விரும்புறேன், ஒரு தடவை தான் வாழ்க்கை. என் சொந்தக்காரனுக்காக எனக்கு வேண்டாம். அவளே கல்யாண நேரத்தில் பாசி ஊசியெல்லாம் என் பிள்ளைய எங்களோட தங்கச்சியை வச்சு விட்டுச்சு, பிடிங்க வன்னைக்கு கீழே போட்டுக்கிட்டே இருந்தாலும். ஏன்னு கேட்டேன், எங்களுக்கு அது வேணாம். இந்த பாசியில் முத்த குத்தி குத்தி தலை ஊரான்னு சோடிச்சு அங்கே எங்கள் தங்கச்சியெல்லாம் ஒன்று வைக்க இவ பிடிங்க கீழே போட. நீ சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லப்பா, நான் என்னத்தை சொல்கிறது, உங்கள் ஆளு ஊரா அரிசி, அதுகளுக்கு ஒன்றும் விளங்காது. பிடிங்கி நான் கீழே பேசினா அது பிடிங்கி தலைக்குள்ள சொருகுது. எனக்கு வேண்டாம். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஆண்டவரை கீழ்ப்படிஞ்சு நான் பின்பற்றி ஒரு தடவை தான் வாழ போகிறோம், போகணும்னு நான் விரும்புகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கை ஒரு தடவை தான், நான் தேவனுக்காக வாழ்ந்துட்டு போக விரும்புகிறேன். சொல்லுங்க ஆமென். கான்ஃபிடென்ட் இன் தி லார்ட். பிறருக்காக அல்ல. யார் தேவனை சேவிக்க முடியும்? சொல்லுங்க ஆமென். பிறருக்காக அல்ல, தேவனுக்காக. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நிறைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 1, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. சொல்லுங்க ஆமென். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிட்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த செய்கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் அவர் எகிப்தின் நடுவில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கும் அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் எகிப்திய சேனையையும் அவர்கள் குதிரையையும் ரதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வருகையில். அதை பூரா என்ன சொல்ற, 1லிருந்து நம்ம 5 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். தொடர்ந்து 10 வரைக்குமே வாசிக்கும் போது சொல்லுங்க ஆமென், ஆண்டவர் செய்த அற்புதங்களை 5 வசனம் வரைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்த மகிமையான அற்புதங்களை உங்கள் கண்கள் கண்டதே என்று சொல்லி மோசே சொல்லுகிறான். அடுத்து வாசிக்கிறோம், பூமி வாயை திறந்து 6ஆம் வசனத்துல, பூமி தன் வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபன் குமாரனுடைய மக்களான தாத்தானையும் அபிராமையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் கூடாரங்களையும் இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் அவர்கள் இருந்த அவர்களுடைய சகல பொருட்களையும் விழுங்கும்படி செய்ததையும் சொல்றாரு. நீங்கள் கண்டீர்களே, அறியாத உங்கள் பிள்ளைகளிடத்துல பேசல, அறிந்த உங்களோட பேசுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இது ரெண்டு காரியங்களை கவனிக்கிறோம். முதல் காரியம், தேவன் சத்துருக்களுக்கு செய்தது. ஆண்டவர் சத்துருக்கள் பார்வோன், அவர்களை வாட்டி வதைத்த பார்வோனுக்கு செய்த தேவனுடைய மகிமை தண்டனையை கண்டீர்களேன்னு சொல்லுகிறார். 2வது, உங்களோட இருந்த தாத்தான் அபிராம். அது நீங்க பைபிள்ல என்ன ஆமத்துல வாசிச்சு ரொம்ப கொடுமையா இருக்கும். கூப்பிட்டு விட்டா கூட வரமாட்டாங்க, அலட்சியம் பண்ணுவார்கள். தாத்தான் அபிராம், என் கண்ணை பிடுங்க பாக்குறியோ கேட்பாங்க, நீ எங்க மேல அதிகாரம் செலுத்துவியோ, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமோ? இஸ்ரேல் மக்கள்ல உள்ள அந்த கலகக்காரர்கள், நீ சொல்றத பூரா நாங்க கேட்கணுமோ? என் கண்ணை பிடுங்கிறதுக்கு எங்க மேல நீ அதிகாரம் செலுத்துவியோ? நாங்க வரமாட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, இந்த கலகக்காரர்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள்.
ரிபெலியஸ். அதை தான் இங்க 2வது பகுதியில் சொல்ல. முதல் பகுதி தேவனுக்கு விரோதமான சத்துருக்கள், பார்வோன், அடிமைப்படுத்தின பார்வோனை செங்கடல்ல சாய்த்தவனுடைய இராணுவத்தை சாய்த்ததை அங்கே சொல்லுகிறார். 2வது பகுதியில் வாசிக்கிறோம், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பாவம் செய்த தாத்தான், அபிராம், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவர் மூடி போட்டார், உயிரோட பாதாளத்தில் மூடி போட்டார். அதை பற்றி சொல்லுகிறார். வாசிக்கிற 9ஆம் வசனத்தில் அடுத்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 8ல், ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும் நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுவீர்களாக. நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதையை விதைத்து திராட்சை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இது ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நம்மளை விசாரிக்கிறோம், இப்படி மாட்டிக்கிட்டோமே. நிச்சயமா எல்லாருக்கும் வரும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள்லாம் இப்போ சில வெளிநாட்டுக்காக அப்ளிகேஷன்லாம் போடுறாங்க, நிறைய இடங்கள் போடுறாங்க, போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஸ்டேஜ். எனக்கு ஒரு ஆண்டவரே சில நேரம் தாமதம் ஆயிருமோ, மனுஷன் தானே என்ன வருது. சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்து கொஞ்சம் தாமதம் ஆயிருமோ, எல்லாம் தாய் தகப்பனுக்கு இருக்கு. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே கடவுள் கிருபையினால் அவனுக்கு ஒரு காரியம், அடுத்தடுத்த காரியங்களை நோக்கி. அந்த 2 மாதத்துலேயே மகள் அந்த இதை முடிச்சுட்டு வர்றா. அவளுக்கு ஒரு ஐஎல்டிசி அதெல்லாம் எழுதி அதுக்கு அந்த வெளிநாடு போகிறத நோக்கி நகர்த்தணும். ஒரு தகப்பங்கிற முறையில் எனக்கு ஜெபம் இருக்கிறது. அடுத்து என்ன செய்யணும், அடுத்த திட்டங்களை நோக்கி. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ சில நேரம் இது தாமதமாயிருமோ, இது கொஞ்சம் நாள் ஆகுமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் வருது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மிடத்துல இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன? ஆண்டவர் அந்த தேசத்தை விசாரிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அது கர்த்தர் மகிமையுள்ள வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ஆண்டவருக்கு சொல்லும்போது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமேன். இதில் ஒரு மகிமையான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாசிக்கிறோம் 11 to 15 வரைக்கும். அது நம்முடைய விசுவாசமா இருக்கணும். கர்த்தர் என் தேசத்தை விசாரிக்கிறார். தேசம்னா என்னது? சொல்லுங்க அல்லேலூயா. தேசம்னா நாடு, நம்ம குடும்பம். தேசம். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார்னு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். நம்ம தான் யாக்கோபுடைய குடும்பம், விசுவாசியுடைய குடும்பம். தேவனை விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல விசுவாசமா இருந்து அவரை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்து ராஜா, இயேசு கிறிஸ்து வரப்போகிற ராஜா, தாவீதின் குமாரனேன்னு சொல்லிதான். அப்ப ஒசன்னான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. ராஜா கழுதை குட்டியின் மேல் வருகிறார். சகரியாவுடைய புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நகரத்துக்குள்ள வரும்போது கழுதை குட்டியின் மேல ஏறி வர்றாரு. எல்லாரும் ஒசன்னான்னு சொல்றாங்க. சொல்லுங்க ஆமென். உன் ராஜா கழுதையாகிய மரியின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறார். அவர் சாந்தமுள்ளவராய் வருகிறார். சகரியாவுடைய புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த ராஜாவை நாம் சேவிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், பின்பற்றுகிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாடி செல்லுகிறோம்.
அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபுடைய குடும்பத்தார்னா யூதர் இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே யூதர். யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளும்ல கத்தனா. யூதருக்கு ராஜா அப்படின்னு மேல எழுதி போட்டான் பிலாத்து. எல்லாரும் போய் சொன்னாங்க, யூதருக்கு ராஜான்னு எழுதாத, தான் சொன்னதா எழுது. பிலாத்து சொன்ன, நான் எழுதுனதா போமா இல்லை வெளியே, நான் எழுதுனதுதான். 3 சாஸ்திரிகள் ஏரோதை நோக்கி போய் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அட்ரஸ் கேட்கும் போதே எப்படி கேட்கிறான், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏரோதுக்கும் அவனுடைய நகரத்துக்கும் கலக்கம் உண்டாச்சு. என்ன, இன்னொருத்தர் ராஜான்னு பிறந்தா படையெடுத்து வந்து நம்மளை அழிச்சிருவாரேன்னு சொல்லி. அப்ப யாக்கோபின் குடும்பத்தை அவர் என்றென்றைக்கு அரசாளுவார். அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசம் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இரட்சகராக கடவுளாக ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான்கள் தேவ மனுஷர்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தெய்வ வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசாரிக்கிற தேசம். அப்ப நம்முடைய குடும்பம், அந்த விசுவாசம், நம்முடைய குடும்பத்தை தேவன் விசாரிக்கிறார், நம்முடைய தேசத்தை விசாரிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியும் ஒரு தடவை வாசிப்போம் 11. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். என்ன தேசம்? அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த விசுவாசத்தை வச்சுதான் நீங்க ஜெபிக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு பேதுருடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த விசுவாசத்தோட தான் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என் குடும்பத்தின் மேல, உங்களுக்கு தனிப்பட்ட என் குடும்பத்தின் மேல ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது. என் பிள்ளைகள் மேல அவருடைய கண்கள் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். என்னுடைய காரியங்கள் மேல ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை வைத்து தான் நம்ம ஜெபிக்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். நமக்கு கர்த்தர் ஒரு கிருபை தருக, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் நமக்கு தந்த சத்தியத்துக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்தார். அடுத்து வாசிக்கிறோம் 14. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. கொஞ்ச நேரத்தை முடிச்சிடும். எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க ஆமென். இது தேவ ஆசீர்வாதம். பாருங்க, எல்லாம் மண்ணு தான் இருக்கும். இந்த காலத்துல தான் எல்லாரும் போர் போட்டு வச்சிருக்கிறான். இதெல்லாம் அந்த நாட்கள்ல மண் இருக்கும். சரியான நேரத்துக்கு மழை பெய்தா விவசாயம் இருக்கும். வானம் பார்த்த பூமி சரியான நேரத்துக்கு பெய்யும். கரெக்டான நேரத்துக்கு பருவத்துக்கு பெய்யுமானால் அவன் 100 மூட்டையும் எடுக்க முடியும், சும்மா ஒரு 4-5 மூட்டையும் எடுக்க முடியும். சரியான பருவத்திற்கு மழை பெய்யுதுன்னு வைங்க, அவன் தேவைக்கு கரெக்டா 100 மடங்கு விளைஞ்சிடும் பருவத்துக்கு. அதை ஆண்டவர் சொல்லுவோம், நீ கையில வச்சிருக்க வெறும் மண்ணு தான். அந்த மண்ணை வச்சு ஒன்றும் செய்யாது, மண்ணு விளைய வைக்காது. உன் கையில இருக்கிற மண்ணு, அந்த மண்ணு ஒன்றுத்துக்கு ஆகாது. ஆனா அந்த மண்ணுல ஆண்டவர் சரியான நேரத்திற்கு முன்மாரியையும் பின்மாரியையும், அதுதான் தேவ செயல். அதனாலதான் பிரசங்கிய புத்தகத்துல வாசிக்கிறோம், ஒரு எல்லா காரியத்துக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சொல்லுங்க ஆமென். எல்லா காரியத்துக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அதனாலதான் சங்கீத புத்தகத்துல வாசிக்கிறோம், ஒன்றிற்கு அவர் ஆசீர்வாதமாகவும் ஒன்றுக்கு தண்டனையாகவும் மழை நீரை கட்டளையிடுகிறார். ஒன்றுக்கு ஆசீர்வாதமாகவும் ஒன்றுக்கு தண்டனையாகவும் மழை நீர் அவர் வரவிடுகிறார். இப்ப கர்த்தருடைய வேத வாக்கியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது, ஆண்டவரே நம்ம ஜெபமே அப்படி மாறணும். அப்ப மண்ணுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லார் வீட்லயும் மண்ணு இருக்கு, ஆனா முன்மாறி பின்மாறி அவர் உன் மேல விசாரணை செய்து கிருபை வைத்து அனுக்கிரகம் பண்ணணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல. நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியில புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவிக்காமலும். தயவு செய்து கவனிங்க, முடிய பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் கெட்டு போறதுக்கு தொடக்கம் எது தெரியுமா? வஞ்சிக்கப்பட்டு வழி விலகிறது தான்.
ஒரு விசுவாசி நஷ்டப்பட்டு கெட்டு போய் எக்கச்சக்கமாக அடி வாங்கி சக்கையாக புளியப்படுறதுக்கு ஒரு காரணம் அவன் வஞ்சிக்கப்பட்டு வழி விலகிறது தான். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஆமென். இது ஆண்டவர் டெலிபரேட்டாக சொல்றார், ஓப்பனாக தெளிவாக. நீ வஞ்சிக்கப்பட்டு வழி விலகும் போது இது எல்லாவற்றிலிருந்து இழந்து தள்ளப்பட்டு போவாய். இது எல்லாவற்றிலிருந்து இழந்து தள்ளப்பட்டு போவாய். தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, கிருபை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. பிரச்சனை, 1008 பிரச்சனை, 1008 துயரம். ஏன் எங்க தொடங்குகிறது? கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, நீ வஞ்சிக்கப்பட்டு வழி விலகி. சொல்லுங்க அல்லேலூயா, வழி விலகி. அதுதான் சொல்லும்போது சொல்லுகிற, எச்சரிக்கையா இருங்கள். கீழே 17ஆம் வசனத்தில் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர் நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள். 17ஆம் வசனத்தில், இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்திலே அழிந்து போவீர்கள். அது பூரா நம்ம அந்த முழு வார்த்தையும் வாசித்தோம். இங்கே வாசிக்கிறோம் கடைசியாக 26ஆம் வசனத்தில், இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் அதை ஆண்டவர் இதை சொல்லி வைக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியானால் இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தரிடத்துல வந்தவன ஒரு வைராக்கியம். சொல்லுங்க ஆமே. இது யோசுவாவுக்கு இருந்தது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தருடைய காரியங்கள் மனுஷனுக்கு 2வது இடம் தான். சொல்லுங்க ஆமென். மனுஷரை பிரியப்படுத்தும்படி, ஒருவேளை சொந்தக்காரனை பிரியப்படுத்தும்படி, யாரையோ ஒருத்தனுக்கு சந்தோஷப்படுத்தும்படி தேவனை தள்ளுகிறது பாவம். நாம் தள்ளப்பட்டு போவோம். அந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சரான இடம். கர்த்தரை சேவிக்க யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுமா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில சோர்வு வராமல் இருக்காது, பலவீனம் வராமல் இருக்காது. மற்றவர்களால் ஏற்படுகிற பிரச்சனை வரவே வராதுன்னு சொல்லலை. ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷர்களால் ஏற்படுகிற போராட்டம், சொந்தக்காரனால, ஏதோ ஒரு பிரச்சனைனால, வேலை பார்க்குற இடத்துல யாரோ ஒருத்தர்னால ஒரு நிர்பந்தம், ஒரு பயமுறுத்தல், ஒரு பிரச்சனை வரவே வராதுன்னு இல்லை, வரும். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை அண்டிக் கொள்கிற பாக்கியவான்கள். நன்றி ஆண்டவரே. கர்த்தரை பிடித்துக் கொள்கிற பாக்கியவான்கள். ஆமென். தேவனை தன் பலனாக கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தேவனை தன் பலனாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷர் உனக்கு சத்துரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை வைராக்கியமாய், ஆமென், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறும்போது, ஆமென், அவருடைய கிருபை உன்னை மூடி இருக்கும். பரிசுத்த பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவரை மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரை மெய் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் எங்களை கொண்டு அல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை கொண்டு, எங்களால் அல்ல ஆண்டவரே, எங்கள் பலத்தால் அல்ல, பரிசுத்த ஆவியினால எங்களை ஆட்கொண்டு ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தில் நிரப்பி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் எதிர்படுகிற போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், தாமதங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்துருடைய கிரியைகள், எங்களுக்கு எதிரான தடைகள், எங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் விசுவாசத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாச ஜெபத்தினால ஆண்டவரே நாங்கள் எல்லாம் எதிர்த்து, ஆண்டவரே தேவனை சேவிக்க நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவின்றி சொன்னீரே, உமக்காக நாங்கள் ஜீவிக்க வைராக்கியமாய் பின்பற்றி செல்ல பரிசுத்த ஆவியான ஒரு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற எங்களுடைய சபையுடைய விசுவாச மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தூர இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமீபத்தில் கர்த்தாவே இந்த உள்ளூரில் வெளியூரில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளிநாட்டில் இருக்கிற இந்த பிள்ளை தெய்வீகனை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அந்த பள்ளத்தூர் இருக்கா, அந்த மதுரையிலிருந்து இருக்கா ஆண்டவரே, இந்த ஒத்தக்கடை ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த சீராடு செல்வி நாயக்கர்பட்டி இன்னும் சபையில் தூரத்திலும் உள்ளூரில் வெளியூரில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் ஆண்டவரே மறைத்து பாதுகாத்தரலும் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் போஷித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே விசாரித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே உடைய குறைவுகளை நிறைவாக்கும் நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. உடைய ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் குடும்பங்கள் எல்லா குடும்பத்தையும் உடைய திருப்பாதத்தில் ஆண்டவரை கூட்டி சேர்த்து உடைய சகாயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீரே, அப்படியா எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அப்படியே திருமணம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வேலை வாய்ப்புகள், படிப்புகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மேலே கிருபையாய் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய சமாதானமும் கிருபையும் உடைய ஜனத்தை மூடுவதாக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே ஈராக்கில் பற்றி எரிகிற அந்த உள்நாட்டு பிரச்சனை ஆண்டவரே சோதரம் ஆண்டவர் எத்தனையோ 1000 பேர் மரித்ததாக செய்திகள் வருகிறது. ஆண்டவரே சோத்திரம் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அரசாங்கத்துக்கும் ஜனத்துக்கும் இடையில சண்டை. ஏசப்பா சோத்திரம் எத்தனையோ கண்ணீரான செய்தி வருது. பெரிய தேசம் அந்த ஈரானில் ஆண்டவரே கர்த்தாவே மனமிறங்கும். அந்த சண்டையும் மரணங்களும் ஓயும்படி கிருபை செய்யும் ஏசப்பா. சண்டைகளும் மரணங்களும் நின்று போகும்படி கிருபை செய்யும் கர்த்தர். அற்புத கரம் அங்கே அசைவாடட்டும் ஆண்டவரே. கலகம் செய்கிற கலவரத்தின் ஆவிகளை காட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். தேசங்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். தேசங்கள் நம்முடைய சமாதானம் இருக்கட்டும் ஐயா. யுத்தங்களும் மரணங்களும் ஆண்டவரே நின்று போகட்டும். யுத்தங்கள் எழும்பாதபடி மனமிறங்குகிற கர்த்தர் தேசங்கள் அசைவாடும் ஆண்டவரே. வன்முறையின் ஆவிகளை பிசாசுகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். தேசங்களில் வன்முறையை கட்டவிழ்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளையும் வல்லமைகளையும் கடிந்து கட்டுகிறோம் கர்த்தாவே. கிருபை செய்யும் ஆண்டவரே. உடைய மகிமை தேசங்களை சர்வ தேசங்களை எங்களுடைய இந்திய தேசத்தை ஆண்டவரை மூடட்டும். எலெக்ஷன் நீதியாய் நடக்கட்டும் ஏசப்பா. எங்களுடைய பிரதேசங்களில் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டு எலெக்ஷன் நீதியோடு நடக்கட்டும் ஏசப்பா. சகாயமும் கிருபையும் செய்வீராக. உங்களுடைய ஜனத்துக்கு சகாயமும் பாதுகாப்பும் அருளும்படியாய் ஆண்டவரே கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லாரும் வந்து ஆண்டவரே தாகத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் என்னுடைய மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுக்க இந்த சனிக்கிழமை உபவாச நாளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறந்து. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.